எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 12க்கான காணொளி. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 12. முதல் கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஓவியம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவர் கண்ணுள் வினைஞர். ஓவிய கூடம், சித்திரக்கூடம். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர். படித்தல், படித்தல். பொறுத்துக, இது கலை சொற்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. சிற்பம்னா ஸ்கல்ப்சர். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கையெழுத்துப்படி மேனஸ்கிரிப்ட்ஸ். அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ். பொருந்தாத ஓசையுடைய சொல். திரும்புகையில், திரும்புகையில். வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வனப்பு கூட்டல் இல்லை, வனப்பு கூட்டல் இல்லை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. துணி ஓவியங்கள் தற்போது கலம்காரி ஓவியம் என அழைக்கப்படுகிறது. கலம்காரி ஓவியங்கள் தற்போது ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் வரையப்படுகிறது. கன்னிமாரா நூலகத்தில் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகின்றது? 3ஆம் தளத்தில். அடுத்து, கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். கேலி சித்திரம், கேலி சித்திரம். அடுத்து, பின்வருவனவற்றுள் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் எது? நடு, நடு. பொறுத்துக. ஆப்ஷன் பி. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். உவேசா நூலகம் சென்னை. உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரை. சிற்பக்கலை கூடம் பூம்புகார். அடுத்து, காளமேக புலவர் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. காளமேக புலவர் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. புதியதொரு விதி செய்வோம், புதியதொரு விதி செய்வோம். அடுத்து, புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று குறிப்பிடும் நூல். மணிமேகலை, மணிமேகலை. தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி. சிலப்பதிகார காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது என்பது சிலப்பதிகார காப்பியம் கிடையாது. அடுத்து, மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன, அதாவது அழகு தருகின்றன. தமிழ்நாட்டின் மைய நூலகம் என அழைக்கப்படுவது கன்னிமாரா நூலகம், கன்னிமாரா நூலகம். திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட ஆண்டு 2000, 2000. பொறுத்துக. ஆப்ஷன் பி. ஓட்டம், மன்னிக்கவும், ஒட்டம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதநிலை தொழிற்பெயர். சூடு முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார், பாரதியார்.
காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. இடைநிலை இடைநிலை. வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என அழைக்கப்படும். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம் ஓடம். எதுகை இடம்பெறாத இணை, அதாவது முதலெழுத்து ஒன்றி வருவது, ஒன்றி வரத்தான் எதுகை இடம்பெறாத இணை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது, இதெல்லாம் எதுகை சொற்கள். இது மோனை, அதனால் இது எதுகை கிடையாது, எதுகை இடம்பெறாத சொல். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் பி எரா. எரானா அடிமரம், பருமல் குறுக்கு மரம், மீகாமன் கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை 7000 டன். 7000 டன். முதநிலை தெரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. அடுத்து வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. அடுத்து சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் வகை சுவரோவியம். சுவரோவியம். கண்ணாடி ஓவியத்தை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எது? தஞ்சாவூர். தஞ்சாவூர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தூண் எனும் பொருள் தரும் சொல் மதலை. மதலை. அகநானூறு டேஸ் நூல்களுள் ஒன்று. எட்டுத்தொகை. எட்டுத்தொகை. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில் ஏறி. வங்கத்தில் ஏறி. வங்கம்னா கப்பல். பொறுத்துக. ஆப்ஷன் பி வங்கம்னா கப்பல். நீகான் நாவாய் ஓட்டுபவன். எல் பகல். மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது கடல். கடல். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். சுக்கான். பொறுத்துக. ஆப்ஷன் ஏ பெயர் இசைச்சொல் இயற்சொல் மண். வினை இயற்சொல் நடந்தான். இடை இயற்சொல் அவனால். உரி இயற்சொல் மாநகர். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். காலத்தின் அருமை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். காலமறிதல்.
பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. மயில், மயில். அடுத்து நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். அகநானூறு, அகநானூறு. அடுத்து ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் என்று பாடியவர். பாரதிதாசன், பாரதிதாசன். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன், வரதன். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று புனையா ஓவியம் பற்றிய செய்திகளை கூறும் இலக்கியம். நெடுநல் வாடை, நெடுநல் வாடை. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. அனைத்துமே சரி. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். யாரு? ஜூல்ஸ் வெர்ன். நன்றி.